ரைட். இந்த ஹெரிங் போட்டு கொடுங்க, வேலை வேலை சாக்தி. வேலை வேலை சாக்தி ஹெரிங் போட்டு கொடுவா. வேலை வேலை சாக்தி. வேலை வேலை சாக்தி இந்த மூண்டையும் ஒன்றா சேர்த்து பார்ப்போம். அவ்வளவுதான் மெக்கானிக்ஸ்ல ஒரு பொருளால செய்யப்படுற, ஒரு விசையால செய்யப்படுற வேலையண்டா என்ன வேற மாட்டா. ஒரு விசையால செய்யப்படுற வேலையண்டா ஒரு பொருள்ல ஒரு விசை ஒன்று பிரயோகிக்கப்பட்டு அந்த விசையின் திசையில அந்த பொருள் நகர்ற தூரம் எஸ் மேல எடுப்போம். ஒரு பொருள்ல விசை பிரயோகிக்கப்பட்டு விசையின் திசையில அந்த பொருள் நகர்ந்த தூரம் எடுத்துக்கொள்வோம் எஸ். விசையின் திசையில அந்த பொருள் நகர்த்தப்பட்டிருக்கிற தூரம் எடுத்துக்கொள்வோம் எஸ் என்ன. ஓகே, எஸ் என்ற மாதிரி இந்த பொருள் நகர்த்தப்பட்டிருக்கிறதா தூரம், அந்த விசையால அந்த பொருள்ல செய்யப்பட்ட வேலை ரெண்டு எவ்வளவு இருக்க மாட்டா. அந்த விசையால் அந்த பொருள்ல செய்யப்பட்ட வேலை என்றா விசை தர விசையின் திசையில் பொருள் ஐந்து தூரம் இந்த மாதிரி காய்ச்சிருப்பாய். விசை தர விசையின் திசையில் பொருள் ஐந்து தூரம். அப்ப அளவு என்ன இருக்கணும்? விசைக்கு நியூட்டன், தூரத்துக்கு மீட்டர், அப்ப நியூட்டன் மீட்டர். இந்த நியூட்டன் மீட்டரை நாங்க என்ன செய்யலாம்னா ஜூல் என்று பாவிக்கலாம். ஜூல். அப்ப பரிமாணம் நியூட்டனுக்குரிய பரிமாணம் எம்எல்டி -2, அதோட மீட்டருக்குரிய பரிமாணம் எல். அப்ப வேலைக்குரிய பரிமாணம் என்ன வரும்? எம்எல் வர்க்கம் T-2 மாதிரி காய்ச்சி கொள்வாய். எம்எல் வர்க்கம் T-2 வேலை. ரைட். இதுவே வலு கண்டா என்ன இருக்க மாட்டா. வலு ஓரலகு நேரத்துல செய்யப்பட்ட வேலண்ட பிரமாணம் தான் பாருங்க. வலு கண்ட மாதிரி கேட்கலாம். அலகு நேரத்துல செய்யப்பட்ட வேலை, ஓரலகு நேரத்துல செய்யப்பட்ட வேலைக்குரிய பிரமாணம் தான் வலு. அப்ப வலுவுக்குரிய அலகு என்ன இருக்க மாட்டா. வேலைக்குரிய அலகு பாருங்க ஜூல், நேரத்துக்குரிய அலகு செகண்ட். அப்ப வலுவுக்குரிய அலகு என்ன வரும்? ஜூல் செகண்ட் -1. இந்த ஜூல் செகண்ட் -1 நாங்க என்ன செய்யலாம்டா வேட் என்று பாவிக்கலாம். விஞ்ஞானிகளுக்குரிய பேர் என்ன? கேபிட்டல் லெட்டர் வேட். எந்த ஒரு சக்திக்குரிய அலகு என்ன செய்யலாம்டா ஜூல். வேலை என்றதும் ஒரு சக்தி தான். வலுவண்டா அலகு நேரத்துல செய்யப்பட்ட வேலை. அப்ப அதுக்குரிய அலகு என்ன இருக்கும்னா ஜூல் செகண்ட் -1. உதாரணமா இப்போ ஒரு பொருளுக்குரிய வலுவின்ற பிரமாணம் 100 வேட்ன்னு தரப்படுதா இருந்தா அதிന്റെ மீனிங் என்ன இருக்கு சொல்லுவா. ஒரு பொருளுக்குரிய அல்லது ஒரு மின்குமிழுக்குரிய அல்லது ஒரு ஃபேனுக்குரிய வலுவின்ற பிரமாணம் 100 வேட்ன்னு சொல்லப்படுதா இருந்தா அந்த மின்குமிழ் ஒரு செகண்ட்ல 100 ஜூல் சக்தியை லைட்டா வெளிவிடும். அதிന്റെ வலு வந்து 100 வேட்ன்னு சொல்லப்படுதா இருந்தா ஒரு செகண்டுக்கு வெளிவிடப்படுற ஒளிச்சக்தி 100 ஜூல். இதுவே ஃபேனுக்கு சொல்லப்பட்டிருக்க மாதிரி இருந்தா அந்த ஃபேனில இருந்து ஒரு செகண்டுக்கு 100 ஜூல் சுழற்சி இயக்க சக்தி விரயமாக்கப்படும். இதுவே ஹீட்டருக்கு சொல்லப்பட்டிருக்க மாதிரி இருந்தா, வெப்பமாக்கி சொல்லப்பட்டிருந்தா ஒரு செகண்டுக்கு 100 ஜூல் வெப்ப சக்தி உற்பத்தி ஆயிரும். வேல்யூ வேண்டா ஒரு செகண்டுக்கு விரயமாற சக்தி. சரியா? 100 வேட்டா 100 ஜூல் செகண்ட் -1. அப்ப 100 ஜூல் செகண்ட் -1 என்ன மீனிங்னு சொன்னா ஒரு செகண்டுக்குள்ள 100 ஜூல் வரும். அதான் மீனிங். ஒரு செகண்டுக்குள்ள 100 ஜூல் வரும். ஓகே, உனக்கு தெரியும் அது. இப்ப அதுக்குரிய பரிமாணம் ஜூலுக்குரிய பரிமாணம் தான் நீங்கள் நான் எம்எல் வர்க்கம் T-2. அப்ப ஜூலுக்குரிய பரிமாணம் ஏற்கனவே எழுதி காட்டியிருக்கிறேன். எம்எல் வர்க்கம் T-2. அப்ப T-2ஓட இதுல வர செகண்ட் -1க்கும் T-1 வரும். அப்ப என்ன வரும்? எம்எல் வர்க்கம் T-3. வலுவுக்குரிய பரிமாணம் பாருங்க, எம்எல் வர்க்கம் T-3. இதோட இன்னொரு கதையும் கழிச்சு கொண்டு போவோம். வலுவுக்குரிய எஸ்ஐ அலகு என்று கேட்டா நீ ஜூல் செகண்ட் -1 கிடைக்கலாம், வேட்டும் கிடைக்கலாம். அடிப்படை அலகு என்று கேட்டா இவ்வளவும் அடிப்படை அலை இல்லை. அடிப்படை அலகுண்டா பாருங்க, முதலும் கழிச்சிருப்பேன் ஏற்கனவே. அந்த அடிப்படை பகுதிய கணிய மேலுக்கே இருந்து எழுதப்படுற அலகு தான் அடிப்படை அலகு. அப்ப இதுல ஜூல் அடிப்படை அலை இல்லை, ஆனா செகண்ட் அடிப்படை அலகு தான். அப்ப இதுக்குரிய அடிப்படை அலகு கேட்டா இந்த பரிமாணத்தை வச்சுக்கொண்டு நீ அலகு எழுதி விட்டு அடிப்படை அலகு. அப்ப வலுவுக்குரிய அடிப்படை அலகு என்ன இருக்கும்? கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -3 இருக்கும். வலுவுக்குரிய அடிப்படை அலகு என்ன இருக்கும்னா கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -3 வலு. இதுல நாங்க மெக்கானிக்ஸ்ல கலைக்க போற பிரதானமான ரெண்டு சக்தி அப்பன் ரெண்டு சக்தி தான் கலைக்க போறோம். ஒன்று இயக்க சக்தி. மெக்கானிக்ஸ்ல கலைக்க போற பிரதானமான ரெண்டு சக்தி, ஒன்று இயக்க சக்தி, மற்றது கலைப்பம் அழுத்த சக்தி. என்ன மாதிரி ஒன்று இயக்க சக்தி, மற்றது அழுத்த சக்தி. இயக்க சக்திக்கு என்ன சமன்பாடு சொன்னா நேரடியா தெரிஞ்சு கொள்ளலாம். வேற எம்பி வர்க்கம் ஒரு திணிவு வி வேகத்தில் இயங்குதா இருந்தா அது கொண்டிருக்கிற இயக்க சக்தி பெருமானம் இதை கலைப்போம் ஏக பரிமாண இயக்க சக்தி. சரியா? அல்லது நேர்கோட்டு இயக்க சக்தி. சரியா? அந்த திணிவு நேர்கோட்டில் இயங்குறதால அவர் கொண்டிருக்கிற இயக்க சக்தி பெருமானம் வேற எம்பி வர்க்கம். அப்ப இதுக்குரிய அலகை நீ சுருக்கி எடுப்பியா இருந்தா ஜூல் தான். ஏண்டா இது இந்த கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 தான் வரப்போகுது. அப்ப அந்த கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2க்கு என்ன இதுக்கு திணிவுக்கு கிலோகிராம், வேகத்துக்கு மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2, மீட்டர் செகண்ட் -1க்கு வர்க்கப்படுத்தணும். அப்ப சரியா? மீட்டர் செகண்ட் -1 வர்க்கப்படுத்தினா மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 வரும். இதைத்தான் ஜூல் கேட்கிறோம்.
கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் மைனஸ் டூ தான் ஜூல் கேட்கிறோம். சரியா, கொஞ்சம் குயிக்காக கேட்கிறோம், முடிச்சு கொள்ளலாமே. அலைய வருமானம் தான். ஆக இயக்க சக்திக்குரிய சமன்பாடு யாரையும் எம்பி வர்க்கம். இது ஒரு எண்ணிக்கணியம். வேலை வேலை சக்தி எல்லாமே எண்ணிக்கணியம் தான். என்ன தேவையில்லை, திசை வதைக்க தேவையில்லை. எங்கால பக்கம் இயங்கினாலும் சக்தி என்ன சொல்லலாம். அழுத்த சக்தியை பொறுத்த மட்டும் அது எம்ஜிஹெச் வேலை கேட்போம். ஒரு எச் உயரத்துல எம்திணிவு இருக்குதா இருந்தா அது கொண்டிருக்கிற அழுத்த சக்திக்கான சமன்பாடு எம்ஜிஹெச். இப்ப அழுத்த சக்தி கதைக்க முக்கியம் ஒரு தரைய சக்தி மட்டமா வச்சுதான் கதைக்கணும். அப்ப தரைய சக்தி மட்டமா வச்சு ஒரு எச் உயரத்துல ஒரு பொருள் இருக்குதா இருந்தா தரைய சக்தி மட்டமா வச்சு கொண்டு தரைய பூச்சிய சக்தி மட்டம் அடுத்து ஒரு எச் உயரத்துல ஒரு எம்திணிவு இருக்குதா இருந்தா அவர் வச்சிருக்கிற அழுத்த சக்திக்கு நாங்க என்ன போடலாம்னா எம்ஜிஹெச் பிளஸ் வைக்கலாம். சரியா, தரைய சக்தி மட்டம் வச்சு தரதானி பெண் வேற பூச்சிய சக்தி மட்டம் ஜீரோ பொட்டன்சியல் லெவல்ன்றதுக்காக போட்டுக்கொள்றோம். தர பூச்சிய சக்தி மட்டம். அப்ப இந்த பொருள் மேல இருக்கிறா இருந்தா அதற்குரிய அழுத்த சக்திக்கு நீ என்ன போடலாம்டா பிளஸ்லேயே போட்டுக்கொள்ளலாம். பிளஸ் எம்ஜிஹெச் மாதிரி பிளஸ்லேயே போட்டுக்கொள்ளலாம். அதே பொருள் தரையில இருந்து எச் உயரம் கீழே இருக்குதா இருந்தா அதே பொருள் தரையில இருந்து எச் உயரம் கீழே இருக்குதா இருந்தா அவருக்கு போட்டுக்கொள்ளணும் மைனஸ் எம்ஜிஹெச் மாதிரி கிடைக்கணும். இயக்க சக்தியா இருந்தாலும் அழுத்த சக்தியா இருந்தாலும் எண்ணிக்கணியம் தான். ஆனா அழுத்த சக்தி வந்து பிளஸ் மைனஸ் பிரமாணத்துல வரும். கருதுற சக்தி மட்டத்துக்கு மேல இருந்தா பிளஸ் பிரமாணம், கருதுற சக்தி மட்டத்துக்கு கீழே இருக்குமா இருந்தா மைனஸ் பிரமாணம், மைனஸ் எம்ஜிஹெச் கிடைக்கணும். ஆனா இதே மாதிரி இயக்க சக்திக்கு நீ பிளஸ் மைனஸ் கலைக்க தேவையில்லை. இயக்க சக்தியா இருந்ததுக்கு பிளஸ் மைனஸ் கலைக்க தேவையில்லை. அழுத்த சக்திக்கு பிளஸ் மைனஸ் கலைச்சிருக்க வேணும். இதே மாதிரி ஒரு விஷயம் கவனிவா. சரி, ஒரு வாகனம் மாறா வேகம் வி என்ற வேகத்துல இயங்கி கொண்டிருக்குது. மாறா வேகத்துல இயங்குது. மாறா வேகத்துல ஒரு வாகனம் இயங்குதா இருந்தா அந்த வாகனத்துல இருக்கிற விலையில் விசைன்ற பிரமாணம் என்னவா இருக்கும். ஒரு வாகனம் மாறா வேகத்துல இயங்குதா இருந்தா அந்த வாகனத்துல இருக்கிற விலையில் விசைன்ற பிரமாணம் என்ன பிரமாணமா இருக்கணும், எந்த திசையா இருக்கணும். ஒரு வாகனம் மாறா வேகத்துல இயங்கினா ஒரு வாகனம் மாறா வேகத்துல இயங்கினா வேகம் மாறிலையா இருந்தா அவற்றை ஆர்ந்து கொண்ட வருமானம் எவ்வளவா இருக்கும்னா பூஜ்ஜியமா இருக்கணும். ஆர்ந்து கொண்ட வருமானம் பூஜ்ஜியமா இருந்தா விலையில் விசைக்கான சமன்பாடு தான் உனக்கு தெரியும், எப் சமன் எம்மி. அப்ப பேர் ஆர்ந்து கொண்ட வருமானம் பூஜ்ஜியமா இருந்தா பூஜ்ஜியத்தை என்னத்தால விரிக்கிறாலும் விடையும் பூஜ்ஜியம் தான் இருப்போம். அப்ப அந்த வாகனத்தில் இருக்கிற விலையில் விசை என்ற வருமானம் பூஜ்ஜியமா இருக்கணும். எப் சமன் எம்மி என்றது விலையில் விசைக்கான சமன்பாடு. அப்ப வாகனத்துல விலையில் விசை என்ற வருமானம் பூஜ்ஜியமா இருக்கணுமா இருந்தா இந்த வாகனத்தின் இன்ஜின் விசையை கொடுத்தா தான் வாகனம் இயங்கும். மாறாவத்துல போன சொல்லப்பட்டிருக்கிற இயங்கத்தான வேணும். வாகனத்தின் இன்ஜின் கொடுக்கிற விசையின பிரமாணம் வைப்பா இருந்தா இந்த வாகனத்துக்கு இருக்கிற தடை விசையின பிரமாணமும் வைப்பா இருந்திருக்க வேணும். அப்படி இருந்தா தான் மாறாவத்துல போகலாம். அப்ப வாகனத்தின் இன்ஜின் கொடுக்கிற விசைக்கு சமனான விசை தடை விசையா இல்லையா இருந்தா வாகனம் ஆற முடியும். இந்த அந்த பக்கமா விசை இருக்கேக்க ஆற முடியும் இருக்கும், வேகம் கூடி இருக்கு. இப்ப வாகனம் மாறாவத்துல இயங்குதா இருந்தா கட்டாயம் வாகனம் மாறாவத்துல இயங்குதா இருந்தா கட்டாயம் என்ன இருக்கணும்னா விலையில் விசை பூஜ்ஜியம். விலையில் விசை பூஜ்ஜியம் என்றா வாகனம் கொடுக்கிற விசைக்கு சமனான விசை தடை விசையா இருந்திருக்கு. சரி, இப்ப வாகனம் கொடுக்கிற விசை எப்பன்னு சொன்னா அந்த வாகனம் கொடுக்கிற விசையால இந்த வாகனத்தின் இன்ஜின் வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு கவனமா இருந்தா வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியும் வேலை எங்கு நேரம் வேல்யூ. ஆனா வேலைக்கு என்ன விடலாம்னா விசை தர தூரம் கொண்டு விடலாம். அதை நேரத்தை அலைபிரிக்கணும். விசை தர தூரம். இப்ப விசை தர இது எஸ்ஸின் கீழ் டி என்று போடுவோம். மாறா வேகத்துல போறதால எஸ்ஸின் கீழ் டிக்கு என்ன விடலாம்னா வாகனத்தின் வேகம் வண்டி போட்டு கொள்ளலாம். இடப்பேச்சு நேரம் வாகனத்தின் வேகம் தானே மாறா வேகம் வண்டி. அப்ப அந்த எஸ்ஸின் கீழ் டிக்கு வி என்று போட்டா இந்த வாகனத்தின் வலுவுக்கான சமன்பாடு இப்ப பாருங்க எஃப் இன்டு வி என்ன மாதிரி கேட்கலாம். ஒரு வாகனத்தின் வலுவுக்குரிய சமன்பாடு எஃப் இன்டு வி என்று கழித்துக் கொள்ளலாம். ஒரு வாகனத்தின் வலு ரைட். இப்ப வலுன்றது என்ன வரலாம்டா வேலையெங்குள் நேரம் என்று கழிக்கிற மாதிரி விசை தர வேகம் என்ற பெருக்கம் என்ன இருக்கும்டா வேலை. ஒரு வாகனம் மாறா வேகத்தில் இயங்கி கொண்டிருக்கேக்கு விசை தர வேகம் என்ற பெருக்கம் என்ன இருக்கும்னா அந்த வாகனத்துக்குரிய வலு என்ற மாதிரி கழித்துக் கொள்ளலாம். இவ்வளவு விஷயத்தையும் குயிக்கா நோட் பண்ணுவா. குயிக்கா ஒரு வாகனத்தின் வலுவுக்கு என்ன போடலாம்னா விசை தர வேகம் என்ற மாதிரி போட்டுக் கொள்ளலாம். வேலை வேலை சக்தி.
ரைட். ஓகே. இப்ப அடுத்த விஷயம். ஒரு വാഹനത്തിന്റെ ആരംഭ വേഗം എടുത്തുകൊള്ളും 0. அந்த വാഹനത്തിന്റെ திணிவு எடுத்துக்கொள்றேன் எம்பினுடைய வாகனம் അതിന്റെ வேகம் 0. இப்ப இந்த வாகனத்துல விசை ஒன்றுதான் ஆகுது, விலையில் விசை ஒன்று இருக்குது. அந்த விலையில் விசை எஃப் என்ற விசையால இந்த வாகனத்தின் வேகம் அதிகரிக்குது. அதிகரிச்சு வி என்ற பிரமாணத்துக்கு வாகனத்தின் வேகம் இருக்குது. வாகனத்தின் வேகம் அதிகரிச்சிருக்குது. என்ன வேகம் வந்திருக்குன்னா வி வேகம் வந்திருக்குது. எஃப் என்ற அந்த மாறா விசையை பிரயோகிக்கிறதால விசை என்ற பிரமாணம் வி ஆகிறது. ஓகே. அப்ப இந்த வாகனம் ஆறுமுடி இருக்க வேணும், விசதாக்கினா ஆறுமுக வேணும். ஆறுமுக கொண்ட பிரமாணத்தை எடுத்துக்கொள்வோமே. ஆறுமுக கொண்ட பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளப்ப ஏ வாகனத்தின் திணிவு எடுத்துக்கொண்டா டி சமன் 0 வாகனம் இங்க இருக்குது, டி சமன் டி நேரத்துல வாகனம் இங்க வந்திருக்குது. ஓகேதான். அந்த டைம்ல இந்த வாகனம் இயங்கின தூரம் நான் எடுத்துக்கொள்ளும் எஸ் என்ற பேக். அந்த டைம்ல இந்த வாகனம் இயங்கி இருக்கிற தூரம் எடுத்துக்கொள்வோம் எஸ், இயங்கின தூரம் எஸ் என்று எடுத்தா இப்ப பாருங்க, இந்த வாகனத்தின் ஆரம்புகளுக்கு என்ன போடலாம்னா எஃப் சமன் எம்ஏ என்ற சமன்பாட்டை பாவிப்பியா இருந்தா இந்த வாகனத்தின் ஆரம்புகளுக்கான பணியம் என்ன போடலாம்னா எஃப் ஓவர் எம் என்ற மாதிரி போடலாம். இந்த வாகனத்துக்குரிய ஆரம்புகள் மாறா ஆரம்புகளோட இயங்குற துணிக்கைகளுக்கு நாங்க இயக்க திசையில வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் பிளஸ் 2s என்ற சமன்பாட்டை பாவிக்கலாம் இல்லை மாறா ஆரம்போடு இயங்கினா. அப்ப இறுதி வேகத்தின் பிரமாணம் தான் கண்டனாங்க வி வர்க்கம். ஆரம்ப வேகத்தின் பிரமாணம் 0. ஆரம்பு கொண்ட பிரமாணத்துக்கு என்ன போடலாம்னா எஃப் ஓவர் எம் என்ற மாதிரி போடலாம். ஆரம்பு கொண்ட பிரமாணம் முன்னுக்கு 2 இருக்குது இன்டுவேஸ். இதை அப்படியே குறுக்க வெறிக்குவீங்களா இருந்தா இந்த கணியத்தை அப்படியே குறுக்க வெறிக்கினா எம்பி வர்க்கத்தின் கீழ் 2 என்ற பிரமாணம் என்னவா இருக்கும்னா எஃப் இன்டு எஸ் என்ற மாதிரி வரும். அதாவது விசை தர தூரமண்ட பெருக்கம் என்ன போடலாம்டா அரை எம்பி வர்க்கம் என்ற மாதிரி போடலாம். விசை தர தூரமண்ட பெருக்கம் இயக்க சக்தி என்று போடலாம். என்னும் விளக்கமா கயப்பமா இருந்தா விசை தர தூரமண்ட பெருக்கம் என்ன இருக்கும்டா இயக்க சக்தி மாற்றம் என்ற மாதிரி கழிச்சு கொள்ளலாம். விசை தர தூரமண்ட பெருக்கம் இயக்க சக்தி மாற்றம். இது விலையில் விசைதர தூரமா இருந்தா பெற்ற இயக்க சக்தியா இருக்கும். தடை விசைதர தூரமா இருந்திருக்குமா இருந்தா இழந்த இயக்க சக்தியா இருந்திருக்கு. அப்ப இங்க விலையில் விசை என்றதால் இயக்க சக்தி அதிகரிச்சிருக்கும். அவ்வளவு பிரமாணம் என்ன இருக்கும்னா பெற்ற இயக்க சக்தியா இருந்திருக்கு. விலையில் விசைதர தூரம் என்றதால பெற்ற இயக்க சக்தி. தடை விசைதர தூரமா இருந்திருந்தா அது இழந்த இயக்க சக்தியா இருந்திருக்கு. ரைட். அதே நேரம் இந்த பொருள்ல விசதாக்குது. இந்த விசதாக்குறதால இந்த பொருளுக்குரிய ஆரம்ப உந்தம், இந்த பொருளுக்குரிய ஆரம்ப உந்தம் நான் எடுத்துக்கொள்றேன். ஆரம்ப உந்தமண்டா திணிவு தர வேகம். வேகத்தின் பெருமானம் 0 என்றதால ஆரம்ப உந்தத்துக்குரிய பெருமானம் என்னவா இருக்கும்டா 0. ஆரம்ப உந்தம். இறுதி உந்தம் என்னவா இருக்கும்னு பார்த்தா இந்த பொருளுக்குரிய வாகனத்துக்குரிய இறுதி உந்தம் திணிவு தர வேகத்தால விருப்பம். எந்த திசையில வேகம் இருக்குதோ அந்த திசையில உந்தம் இருக்கு. உந்தம்டா காவிக்கணியம் உந்தம். சரியா? அப்போ அவருக்குரிய உந்தத்தின் பிரமாணம் என்ன போடலாம்டா எம் இன்டு வி என்ன மாதிரி போடலாம் உந்தம். இப்ப
விசை தர நேரமண்ட பெருக்கம் என்ன போடலாம்னா உந்த மாற்றம் என்ற மாதிரி போடலாம். விசை தர நேரமண்ட பெருக்கம் அது விலையில் விசைற நேரமா இருந்தா பெற்ற உந்தமா இருக்கும். தடை விசைற நேரமா இருந்தா இழந்த உந்தமா இருக்கும். இங்க விலையில் விசை என்னத்தால இங்க பிரயோகிக்கப்படுற விசை எவ்வளவு நேரம் பிரயோகிக்கப்பட்டிருக்குதோ அந்த விசை தர நேரமண்ட பெருக்கம் என்ன இருக்கும்னா இங்க உந்த மாற்றம் என்று போட்டுக்கொள்ளலாம். விசை தர நேரம் விசைற தூரமண்டா இயக்க சக்தி மாற்றம், விசைற நேரமண்டா உந்த மாற்றம் என்று போடலாம். விலையில் விசையண்டா பெற்ற உந்தம், தடை விசையண்டா இழந்த உந்தம். ஒரு கப்போடு நோட் பண்ணுவா. ரைட், இதோட சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கிற கேள்வி, இதோட சம்பந்தப்பட்ட மாதிரி வர கேள்விகள், இதுல வர எஸ்ஏ கேள்வியையும் இந்த ஒரு எக்ஸாம் பேப்பர் போடுவேன், அந்த பேப்பர்ல வர கேள்விகளையும் செய்து பார்த்து கொண்டு வரவும். இதோட சம்பந்தப்பட்ட மாதிரி வர கேள்வி அடுத்த கிளாஸ்ல பார்த்துக் கொள்வோமே.